நீங்க எப்பவாவது ரொம்ப இருண்ட, கொஞ்சம் விசித்திரமான ஒரு கற்பனைய செஞ்சு பார்த்திருக்கீங்களா? விசித்திரமான கற்பனைன்னா எந்த மாதிரி சொல்றீங்க? அதாவது இப்போ நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இறுதி ஊர்வலத்துல உங்க உடல சுத்தி நின்னுட்டு இருக்கிறவங்க உங்கள பத்தி உண்மையாவே என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஓ, அது ரொம்பவே பயங்கரமான ஒரு சிந்தனை தான். ஆமா. ஒருவேளை அப்போ உங்களுக்கு மட்டும் காது கேட்டா, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிம்மதிய தருமா? இல்ல ஒரு பெரிய அதிர்ச்சிய குடுக்குமா? இந்த ஒரு கேள்வியோட தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலுக்குள்ள போகப் போறோம். கண்டிப்பா. இது நெறைய பேர் யோசிக்க பயப்படுற ஒரு விஷயம். கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட மூலப்பொருள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் பிரபாகரன் எழுதின கடன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த கதை சாதாரணமா ஒரு பண கடனை பத்தின கதை கிடையாது. இல்ல, நிச்சயமா இல்ல. மரணம் அப்படிங்கிற திரைய விலக்கி பார்த்தா மனித உறவுகளோட உண்மையான முகம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு காட்டுற ஒரு மிகச்சிறந்த படைப்பு இது. ஆமாங்க. இத நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறதால அவனோட பிரச்சனைகள் முடிஞ்சிருதா? இல்ல அங்கிருந்து தான் உண்மையான இருட்டு ஆரம்பிக்குதா? அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இந்த கதையில ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆசிரியர் பிரபாகரன் மரணத்தை ஒரு முடிவா காட்டவே இல்ல. ஆமா. அது ஒரு ஆரம்பம் மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். மரணத்தை ஒரு கண்ணாடியா மாத்தி அதுல நம்ம சமூகத்தோட போலித்தனங்களை, அதாவது நம்ம முகத்துல மாட்டியிருக்கிற அந்த மாஸ்க அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இத அவர் ஒரு மேஜிக்கல் ரியலிசம், அதாவது ஒரு அமானுஷமான பின்னணியில ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. நம்ம நேர கதையோட மையப்புள்ளிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ நேர்களே, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கதையின் நாயகன் காலையில ரொம்ப சாதாரணமா தூங்கி எந்திரிக்கிறான். தன் மனைவிய கூப்பிடுறான். ஆனா பதிலே இல்ல. அவ நேத்து நைட்டு நடந்த சண்டையால அவ கோவமா இருக்காளோன்னு நினைச்சுக்கிறான். ஆமா. அப்படி நினைச்சுக்கிட்டு ஹாலுக்கு வரான். அங்க பார்த்தா அவனோட பங்காளிங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப சோகமா நின்னுட்டுக்கறாங்க. அவங்கள தொட முயற்சி பண்றான். கரெக்ட். தொட முயற்சி பண்றான். ஆனா கை அவங்க உடம்புக்குள்ள அப்படியே ஊடுருவி போகுது. அப்போதான் அவன் கவனிக்கிறான், அங்க ஒரு பிணத்துக்கு முன்னாடி அவனோட மனைவி அழுதுட்டு இருக்கா. அந்த பிணம் வேற யாரும் இல்ல, அவன்தான். அதான் பெரிய அதிர்ச்சி. நேத்து நைட்டு கடன் தொல்லை தாங்க முடியாம அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்போதான் அவனுக்கே ஞாபகம் வருது. இங்கதான் ஆசிரியர் ஒரு பெரிய முரண்பாட்டை வைக்கிறாரு. ஆமா. தான் செத்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவன் பயப்படல. மாறா ரொம்ப நிம்மதி அடையறான். இது ஏன்? ஒரு மனுஷன் தான் சாவையில எப்படி நிம்மதி அடைய முடியும்? அத புரிஞ்சுக்க நாம ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட பொருளாதார அழுத்தத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா. அந்த உளவேல நாம பார்த்தாகணும். அந்த நிம்மதிக்கு காரணம், அவன் உசுரோட இருந்தப்போ அந்த கடன் அவனை எவ்வளவு தூரம் மூச்சு திணற வச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாள் காலையில முழிக்கும் போதும், இன்னைக்கு எந்த வட்டிக்காரன் வாசல்ல நிப்பானோ, யாரு முன்னாடி நாம அசிங்கப்பட போறோமோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே வாழ்றது இருக்கு பாத்தீங்களா, அது நரகத்தை விட கொடுமையானது. ஆமா, அது ரொம்ப வலி நிறைஞ்சது. அவனை பொறுத்த வரைக்கும் சாவு அப்படிங்கிறது அவனோட பிரச்சனைகளுக்கான ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. கம்ப்யூட்டர் ஹேங் ஆனா ரீஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அது மாதிரி. செத்துட்டா எல்லா கடனும் தீர்ந்துடும், இந்த அவமானங்கள்லேருந்து நிரந்தரமா தப்பிச்சிடலான்னு அவன் முழுசா நம்புறான். அதனாலதான் அந்த முதல் நொடியில அவனுக்கு அப்படி ஒரு நிம்மதி வருது. ஆனா வாழ்க்கை அப்படி சிம்பிளா ரீசெட் ஆயிடுமா என்ன? அவனோட அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசமான வாய்ப்பு கிடைக்குது. ஆமா. தன்னோட சொந்த இறுதிச் சடங்கையே ஒரு விஐபி மாதிரி முதல் வரிசையில நின்னு வேடிக்கை பார்க்கற வாய்ப்பு அது. அங்கிருந்து தான் மனுஷங்களோட உண்மையான நாடகம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க போடுற வேஷம் ஒவ்வொன்னா கலையுது. முதல்ல அவனோட மனைவி. அவன் அந்த பிணத்தை பார்த்து, உங்களுக்கு இவ்ளோ கடன் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தா நானும் வேலைக்கு போய் கடனை அடைச்சிருப்பேன்னு அழுவுறா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவுறா. இத பாக்குற யாருக்காவது, அடடா எவ்ளோ பாசமான மனைவின்னு தான் நிச்சயமா தோணும். ஆனா நாயகனுக்கு மட்டும்தானே அவளோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். உண்மைதான். அவன் உசுரோட இருந்தப்போ அவ ஒரு நாள் கூட அவன்கிட்ட அப்படி அன்பா பேசினதே இல்ல. தினமும் சண்டைதான். எனக்கு ஒரு முழ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்திருக்கியா, ஒரு நகை நட்டு வாங்கி போட்டிருக்கியான்னு எப்பவும் குத்தி முறிச்சவாவ. ஆமா, கலெக்டர் வேலை பார்க்கறவங்களோட அவனை ஒப்பிட்டு எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்திட்டே இருந்திருக்கா. இது எல்லாத்தையும் விட உச்சமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதுக்கு நீ நாண்டுகிட்டு செத்து போலான்னு சொல்லியிருக்கா. அடப்பாவமே, ரொம்ப கொடூரமா பேசினவாவ. ஆனா இப்போ ஊர் மக்கள் முன்னாடி ஒரு உத்தமமான அன்பான மனைவியா அவன் நடிக்கிறா. இது ஒரு சாதாரண பொய் கிடையாது. இதுக்கு பேரு தான் பிளாங்க் கேன்வாஸ் தியரி அப்படின்னு சமூகவியல்ல சொல்வாங்க. பிளாங்க் கேன்வாஸ், அதாவது ஒரு வெற்று பலகை. இறந்தவரோட உடலை ஒரு வெற்று பலகையா பயன்படுத்திக்கிறதா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரியா சொன்னீங்க.
இப்போ இறந்து போன ஒருத்தரால எழுந்து வந்து நீ பொய் சொல்ற அப்படின்னு திருப்பி பேச முடியாது இல்லையா? ஆமா, அவரால தன்னை தற்காத்துக்க முடியாது. அதனால சுத்தி இருக்கிறவங்க அந்த பிணத்த ஒரு காலி பலகையா நினைச்சு அதுக்கு மேல தங்களுக்கு தேவையான கதைகளை வந்து வரைஞ்சிக்கிறாங்க. ஓ, இப்ப புரியுது. மனைவி ஏன் அப்படி அழுகிறானா, அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு. ஆமா, ஒரு கில்ட், நம்ம பேச்ச கேட்டுட்டு தான் இவன் செத்துட்டானோங்கிற அந்த உறுத்தல் இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சிய மறைக்கவும், சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கற சமூகம் தன்னை வந்து ஒரு மோசமான பொண்டாட்டின்னு முத்திரை குத்திடக்கூடாதுங்கிற தற்காப்புக்காகவும் தான். அவ அப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றா. அவ சிந்தும் கண்ணீர் வந்து நாயகனுக்காக இல்ல, தன்னோட சுயபிம்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக. இது கேட்கவே நிஜமா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, குற்ற உணர்ச்சியால மனைவி இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறான்னு வச்சுப்போம். ஆனா அவனோட தங்க அழுவுற அழுகை இருக்கே. அது இன்னும் மோசமா இருக்கும். ஆமா, எனக்கு தீபாவளி சீர் பொங்கல் சீர்னு யார் அண்ணா செய்வார், உனக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிக்காம உன் கூடவே இருந்திருப்பேன்னு பெரிய ஒப்பாரியே வைக்கிறா. ஆனா நாயகனோட நினைவுகள்ல இருக்கிறது வந்து வேற ஒரு முகம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீர் செஞ்சாலும் புடவை நல்லா இல்ல, நகை நல்லா இல்ல, என் புருஷனுக்கு மதிக்க தெரியலன்னு எப்பவும் குறை சொல்லிட்டே இருந்தவாவ. ஒரு கட்டத்துல பேருக்கு அண்ணனா இருக்காத, கடமைக்கு எதுவும் செய்யாதன்னு திட்டுனவ தான் இந்த தங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனோட ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்தி எழுதுறாங்க. ஒருத்தர் செத்த மறுகணமே கடந்த கால உண்மைகளை இவ்ளோ வசதியா எப்படி இவங்களால மாத்தி பேச முடியுது? அதுதான் சமூகத்தோட ஒரு கட்டமைப்பு. இப்போ ஒரு சாவு வீட்ல யார் எவ்வளோ சத்தமா அழுறாங்க, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அழுவுறாங்க அப்படிங்கறத ஊர்க்காரங்க கவனிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. இப்ப தங்க எப்படி அழுதலன்னா, பாரு அண்ணன் செத்து கிடக்கான், இவளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரலன்னு சமூகம் அவளை கேள்வி கேட்கும். ஓ, அப்ப சமூகத்துக்காக அவங்க நடிக்கிறாங்களா? ஆமா, தன்னோட அன்பான தங்கைங்கிற பிம்பத்தை நிரூபிக்க அவளுக்கு அந்த பிணம் வந்து ஒரு மேடையா தேவைப்படுது. இந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை பதிவு செய்றாரு. இந்த உறவுகள் யாருமே நாயகனை ஒரு சக மனுஷனா மதிக்கல. அவங்களோட தேவைகளை, அவங்களோட ஈகோவை தீர்த்துக்கிற ஒரு கருவியா தான் அவனை பார்த்திருக்காங்க. நெருங்கிய உறவுகள் கூட ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாலையும் சமூகத்துக்கான பயத்திலையும் பொய் சொல்றாங்கன்னு என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரச்சனை அங்க நிக்கலையே. ஆமா, அவன் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போக போக இந்த பொய்களோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுது பாருங்க. அங்கதான் எனக்கு நிஜமாவே கோபம் வருது. அந்த மாமா கேரக்டர் சொல்றீங்களா? கரெக்ட். அவனோட மாமா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் பண உதவி செஞ்சிருப்பேனே, படுபாவி இப்படி என்கிட்ட மறைச்சிட்டானேன்னு பெரிய டைலாக் விடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, நாயகன் உசுரோட இருந்தப்போ பலமுறை அவர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கான். அப்போல்லாம் உனக்கு கடன் கொடுத்தா எனக்கு என்ன லாபம், என் குடும்பத்தை காப்பாத்தவே என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புனவர் தான் அந்த மாமா. ஆனா இப்போ எல்லோருக்கும் முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய வள்ளல் மாதிரி வேஷம் போடுறாரு. நீங்க கோவப்படுறது ரொம்ப நியாயம்தான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான மனநிலை இருக்கு. அந்த மாமாவுக்கு நல்லாவே தெரியும், இனிமே அந்த நாயகன் எழுந்து வந்து பணம் கேட்க போறதில்லைன்னு. எக்ஸாக்ட்லி. காசு கொடுக்காமலேயே சமூகத்துல தனக்கு ஒரு பெரிய மனசு இருக்குன்னு பேரு வாங்குறதுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பு இது. இதை அவர் ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிறாரு. அதை விட கொடுமை என்னன்னா, அவனோட நண்பன்னு சொல்லிக்கிற ஒருத்தனோட நடவடிக்கை. ஆமா, நானும் அவனும் தான் தினமும் ஒன்னா டீ குடிப்போம், நான் தான் எப்பவும் அவனுக்கு காசு கொடுப்பேன்னு அவன் பெருமையா பீத்திக்கிறான். அவனுக்கு காசு கொடுக்கற ஒரு சங்கடத்தை நான் வச்சதே இல்லைன்னு சொல்றான். ஆனா உண்மையிலேயே தினமா அந்த நண்பனுக்கும் சேர்த்து அவன் சாப்பிட்ட நொறுக்கு தீனிக்கும் சேர்த்து காசு கொடுத்தது இந்த இறந்த நாயகன் தான். அவன் தன்னோட பாக்கெட்ல காசு இல்லாதப்ப கூட நண்பனுக்காக செலவு பண்ணிருக்கான். ஆனா அந்த நண்பன் இப்ப அவன் இறந்த பிறகு அந்த நாயகனோட தாராள குணத்தையே திருடி தன் மேல பூசிக்கிறான். இது வந்து வெறும் பொய் இல்ல, இது ஒருத்தரோட நற்பெயரையே திருடுறது மாதிரி. ரெப்புடேஷன் தெஃப்ட்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதுல உச்சக்கட்ட அநியாயம் என்னன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றதுதான். ஆமா, அவன் ஒரு குடிகாரன், சீட்டாடி பணத்தை எல்லாம் அழிச்சான், தங்க கிட்டயும் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்னு அப்பட்டமா வதந்தி பரப்புறாங்க. அவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன், தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நியாயமா கடன் வாங்கிறவன், எந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயும் ஒரு பைசா கூட கடன் வாங்காதவன். இவங்களுக்கு இதில் என்ன லாபம்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் இல்லாத ஒன்னை இப்படி பரப்பணும்? ஆமா, அது ஏன் அப்படி பண்றாங்க? இங்கதான் மனித மனசோட ரொம்ப இருண்ட பக்கத்தை ஆசிரியர் தொடுறாரு. சாதாரண மனிதர்களுக்கு வந்து தங்களோட வாழ்க்கை ரொம்ப சலிப்பா, போர் அடிக்கிற மாதிரி தோணும். அப்போ யாராவது ஒருத்தர் விழுந்துட்டா அல்லது அழிஞ்சிட்டா தங்களை அவங்கள விட உயர்ந்தவங்களா காட்டிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கரெக்ட். நாங்கெல்லாம் உத்தமர்கள், அதனால நல்லா இருக்கோம், அவன் குடிகாரன் அதனால செத்து போனான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறது மூலமா தங்களோட சாதாரண வாழ்க்கையை அவங்களே வந்து நியாயப்படுத்திக்கிறாங்க.
தங்கள ஒழுக்கமானவங்களா காட்டிக்கிறதுக்காக செத்துப்போன ஒருத்தனோட நற்பெயரை அழிக்கிறதுங்கிறது சமூகத்தோட ஒரு வியாதி. இதை விட பெரிய வியாதி ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க பண்றது. ஓ, அந்த வட்டிக்காரங்க அவங்க நாங்க அவனுக்கு எந்த நெருக்கடியும் தரலப்பா, அவன் நிலைமை எங்களுக்கு தெரியும்னு ரொம்பவும் சாதுவா பேசுறாங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லன்னு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. ஆனா நிஜத்துல வட்டி கட்ட ஒரு நாள் தாமதமானாலும் அவனையும் குறிப்பா அவன் மனைவியையும் எவ்ளோ கேவலமா அசிங்கமா பேசுனாங்கிறது நாயக்கனுக்கு மட்டும்தான் தெரியும். ால சுட்டெரிச்சவங்க இப்போ பரிதாபமா பேசுறத பார்த்து அவனுக்கு இந்த பூமியில இருக்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஆமா, அந்த அருவருப்பு தான் அவனுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. நல்ல வேளை நாம செத்து போனோம், இந்த குடும்பமும் இந்த சமூகமும் நம்மள ஒருபோதும் புரிஞ்சுக்க போறதில்லன்னு முடிவுக்கு வர்றான். இங்கு எல்லாமே பொய், எல்லாமே ஒரு நாடகம். இனியாவது என் கடனை பத்தி யாரும் என் முகத்துக்கு நேரா பேச மாட்டாங்கன்னு தன்னோட மரணத்தை அவன் முழுமையா ஏத்துக்கிறான். அவனோட உடலை எரிக்கிறாங்க. அவன் அந்த போலியான உலகத்தை விட்டுட்டு முழுமையான நிம்மதியை தேடி எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த மேல் உலகத்துக்கு, அதாவது ஆஃப்டர் லைஃப்க்கு பயணிக்கிறான். இங்கதான் கதையோட மிகப்பெரிய திடுக்கிடும் திருப்பமே காத்திருக்கு. ஆமாங்க, அவன் மேல் உலகத்துக்கு போறான். அப்பாடா, இனி வட்டி இல்ல, கடன் இல்ல, அவமானம் இல்ல, நிம்மதியா இருக்கலான்னு ஒரு பெரிய பெருமூச்சு விடுறான். அப்போ பின்னாடி இருந்து அவனோட முதுகை யாரோ தொடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க போன மாசம் இறந்து போன ராமசாமி நிக்கிறாரு. அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னப்பா, நீ என்கிட்ட வாங்கின அந்த 2000 ரூபாய் கடனை எப்படா திருப்பி தருவ அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டதும் அந்த நாயகன் மேல் உலகத்திலே தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இது எவ்வளோ இருண்ட அதே சமயம் அட்டகாசமான நகைச்சுவைன்னு பாருங்க. ரொம்ப டார்க் ஹியூமர் இது. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கிரெடிட் கார்டு பில் கட்ட பயந்து ராக்கெட் ஏறி செவ்வாய் கிரகத்துக்கு தப்பிச்சு போனா அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பேங்க் ஏஜென்ட் பில்லோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். இது வெறும் நகைச்சுவைக்காக வைக்கப்பட்ட திருப்பம் கிடையாது. நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, சாவுங்கிறது ஒரு ரீசெட் பட்டன் அப்படின்னு அவன் நினைச்சான்னு. ஆமா நினைச்சான். அந்த ரீசெட் பட்டன் வேலை செய்யவே இல்ல அப்படிங்கிற உண்மைய ஆசிரியர் மண்டையில ஓங்கி அடிக்கிற மாதிரி சொல்றாரு. எந்த ஒரு பிரச்சனைக்கும், குறிப்பா கடன் தொல்லைக்கு தற்கொலை ஒருபோதும் தீர்வாகாது. நீங்க கீழ் உலகத்துல இருந்து தப்பிச்சாலும் மேல் உலகத்திலயும் உங்க கடன் உங்களை துரத்திட்டு வரும் அப்படிங்கிற அமானுஷ்யமான கற்பனை இது. இதன் மூலமா பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க அப்படிங்கிற பாடத்தை ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்வாரு. அது ரொம்ப உண்மை. அவன் தன் குடும்பத்துக்காக தான் கடன் வாங்கினான், ஏதோ சீட்டாடி பணத்தை அழிக்கல. ஒருவேளை அவன் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்து கொஞ்ச காலம் கேட்டு போராடி இருந்தா அந்த கடனை நிச்சயமா அடைச்சிருக்க முடியும். ஆனா அவமானங்களுக்கு பயந்து குறுக்கு வழியில தப்பிக்க நினைச்சு அவன் ஓடி ஒழிஞ்சது அவனுக்கு எந்த நிம்மதியும் தரல. மாறா, அவன் செத்த பிறகும் அவனோட நற்பெயர்ல அவமானப்படுத்தப்படுறதையும் அவன் குடும்பம் போலியா நடிக்கிறதையும் அவனால வெறும் பார்வையாளனா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். பிரச்சனைகளை கண்டு ஓடுறது ஒரு தற்காலிகமான நிம்மதியை தர்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அது நிரந்தர தீர்வு கிடையாது. நீங்க உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நீங்க விட்டுட்டு போன பொறுப்புகளும் நீங்க முகம் கொடுக்க தவறிய கடமைகளும் ஏதோ ஒரு வடிவத்துல உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கடனை அடைக்காம, பிரச்சனையை தீர்க்காம, மரணத்துல நிம்மதியை தேடுறது ஒரு கோழைத்தனமான முடிவு. அதத்தான் ராமசாமிங்கிற அந்த ஒரே ஒரு கதாபாத்திரம் மூலமா ஆசிரியர் ரொம்ப தெளிவா உணர்த்திருக்காரு. இப்போ நேர்களே, நாம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இன்னைக்கு நாம பார்த்த அந்த கதை வெறும் கடனை பத்தினது மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இது நாம தினசரி வாழ்க்கையில சுமந்துகிட்டு இருக்கிற உறவுகளின் சுமை, நம்ம மனசுக்குள்ள நம்ம மறைச்சு வச்சிருக்கிற குற்ற உணர்ச்சிகள், நாம தப்பிச்சு ஓட நினைக்கிற மனப்பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பத்தினதுதான். ஓடுறது ஒருபோதும் எதற்கும் தீர்வாகாது. உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறது பிரச்சனைகளை நீருக்கு நேர் எதிர்கொள்றதுல தான் இருக்கு. கஷ்டங்களோ அவமானங்களோ வரும்போது அதிலிருந்து தப்பிக்க மரணத்தை தேடுறதை விட அந்த அவமானங்களை தாண்டி வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான வாழ்க்கை. நீங்க தப்பிச்சு போயிட்டா நீங்க இல்லாத இந்த உலகத்துல உங்க பேர்ல என்னென்ன பொய்கள் எழுதப்படும், உங்களை சார்ந்தவங்க எவ்வளவு பெரிய போலியான வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப வலியோட நமக்கு சொல்லுது. இந்த கதைய, இந்த ஆழமான அலசலை நாம முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நேர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் விதைக்க விரும்புறேன். என்னது? அந்த மேலுலகத்துல ராமசாமி கேட்டாவல்ல, 2000 ரூபாய் பணத்தை எப்ப திருப்பி தருவ அப்படின்னு, அது வெறும் அந்த 2000 ரூபாய் பணத்துக்கான கணக்கு மட்டும்தானா? நல்ல கேள்வி. அல்லது பிரச்சனைகளோட போராடாம பாதியிலேயே தன்னோட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்ச ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான கணக்கையா? பணக்கடனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி அடைச்சிடலாம். ஆனா
நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம நம்மள நம்பி இருக்கிறவங்கள நடுத்தருவுல விட்டுட்டு எப்படியாவது இதுல இருந்து நாம மட்டும் தப்பிச்சா போதும்னு நினைச்சு நாம விட்டுட்டு போகிற பல எமோஷனல் டெப்ட்ஸ், அதாவது உணர்ச்சி பூர்வமான கடன்கள் இருக்குதே, அந்த பொறுப்புகளை நாம எப்படி அடைக்க போறோம்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த கடன்ல இருந்து, எந்த பிரச்சனையில இருந்து, எந்த உறவுகிட்ட இருந்து தப்பி ஓட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா தப்பியோடுறதுல இல்ல. அப்படியே நின்னு அதை நேருக்கு நேர் எதிர்கொள்றதுல மட்டும்தான் இருக்கு. நீங்க இல்லாதப்போ இந்த உலகம் உங்களை பத்தி என்ன வேணும்னாலும் பேசட்டும், அது முக்கியம் இல்ல. ஆனா நீங்க உசுரோட இருக்கும்போது உங்க வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா எதிர்கொண்டீங்க அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுக்கான உண்மையான அடையாளமா இருக்கும். இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறலாம். இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம்.